அவர் எல்லா இளைஞர்லாம் நல்லா ஒரு எல்லாருக்கும் மோட்டிவேஷனா இருக்காரு. அவர் ஆட்சி ஆரம்பிச்சது நம்மளுக்கு நல்லதுதான் நினைக்கிறேன். எல்லாரும் ஆரம்பிக்கிற மாதிரி அவர் ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. ஒரு சீரியஸால அது பாக்கலையா? அதெல்லாம் ஒண்ணு ஏன், என்ன காரணம்? இளைஞருங்க ஓட்டு வரும்னு பாக்குறாரு. நல்ல மாஸ் இருந்துச்சு, நல்ல மனுஷன், நல்லா ஆக்சுவலி அவரோட மாஸ் இருந்துச்சு. அவன் அப்பவே வந்துட்டு இருந்தானா, தனியா போய் வந்துட்டு இருந்தா ஒரு நல்லா ஒரு ஜெயிக்கிறது வாய்ப்பு இருந்துச்சு. நல்ல இளைஞர்கள் அது வராதனாலதான் விஜய் பக்கம் எல்லாமே சாஞ்சு. பிஜேபிக்கு தான் பாதிப்பு இருக்கும். என்ன காரணம்? ஏன்னா அவரை பிஜேபியில் உள்ள பெரிய முக்கியமான நிறைய மெம்பர்ஷிப் எல்லாம் அவர்கிட்ட தான் அதிகமா இருக்காங்க. செல்வாக்கும் அவர்கிட்ட தான் இருக்கு. நைனா நாகேந்திரன் கிட்ட அந்த அளவு இல்லை. பாதிப்பு இருக்குங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணாமலை நல்லா படிச்சவர், நல்ல எஜுகேஷன் பீப்புள். அதனால இளைஞர்களோட அந்த இது அவரோட அஃபெக்ட் இருக்கும். பாதிப்பு யாருக்குன்னு தெரியல. ஆனா அவரு ஆரம்பிச்சது நல்லதுதான். என்ன காரணம்? அவர் எல்லா இளைஞர்லாம் நல்லா ஒரு எல்லாருக்கும் மோட்டிவேஷனா இருக்காரு. அவர் ஆட்சி ஆரம்பிச்சது நம்மளுக்கு நல்லதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ புதுசா ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, அதனால பழைய கட்சிகள் இப்போ பாஜக ஒரு பாதிப்பு ஏற்படுது. டிவிக்கு ஆரம்பிச்சாலும் டிஎம்கே பாதிப்பாச்சு. அந்த மாதிரி கேட்க பாஜகவுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏன்னா அவங்க எல்லாம் அவங்க வந்து தேசிய லெவல்ல இருக்காங்க. இவங்க வந்து இப்போ சாதாரணமா இங்கதான் தமிழ்நாடு லெவல்ல தான் இவர் பண்ணியிருக்காரு. இவர் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமாச்சும் அதுல 3% இருக்கு அவங்களுக்கு ஓட்டுன்னு வச்சுங்களேன். அதுல 2% அவங்களுக்கு போனா கூட இவருக்கு 1% கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். இப்போ வந்து அண்ணாமலை அரசியல் திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான என்ன காரணமா இருக்கும்? பாஜக ஏற்பட்ட அதிருப்தியா தான் இருக்கும். அதிருப்தியா இருக்கும். அவங்க வெற்றி பெற முடியாது. இப்போ இவராச்சும் வளர்த்து எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. டிவிக்கு பாதிப்பு ஏற்படுமா? அவங்களுக்கு என்ன காரணம்? இப்போ அது வேற மாதிரி மாடலா இருக்கு, இவங்களுக்கு வேற மாதிரி இருக்கு. இவரோடது வந்து இப்போ எல்லாமே ஒரு நாலேஜ் இருக்கிறவங்களா இருக்காங்க இங்க. அது மாதிரி நினைக்கிறேன். அண்ணாமலை நாலேஜபிளா இருக்காங்க. டிவிக்கு காரணம் நாலேஜ், அதனால ஒரு டிஃபரன்ஸ். அப்ப நாலேஜபிளான ஆட்கள் நமக்கு வேணும். கண்டிப்பா. அப்ப அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. எல்லாரும் ஆரம்பிக்கிற மாதிரி அவர் ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. ஒரு சீரியஸால அது பாக்கலையா? அதெல்லாம் ஒண்ணு ஏன், என்ன காரணம்? இளைஞருங்க ஓட்டு வரும்னு பாக்குறாரு. தொடர்ந்து இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் கட்சி ஆரம்பிக்கும் போது புது புது அரசியல்வாதி கட்சி ஆரம்பிக்கும் பழைய கட்சிகளுக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்க? பிஜேபிக்கே கொஞ்சம் பிரியுது, ஓட்டு பிரியுது. இப்ப விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, யாரு சிஎம்ஏ ஆயிட்டாரு, அவருக்கு பாதிப்பா இருக்கும் நினைக்கிறீங்க அடுத்த தேர்தல் அண்ணாமலை? அதெல்லாம் ஒண்ணும் பாதிப்பாங்க. ஏன் அப்படி சொல்ல காரணம்? அவங்க ரசிகர் வேற, இவங்க இது வேற, எல்லாம் இளைஞர்களை கவர் பண்றாரு. வேற ஒண்ணு. இப்போ இருக்கிற ஆட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அடுத்த அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்? அதான் ஓட்டு பிரிப்பார். இப்ப பிரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. பிஜேபில இருந்து ஒரு தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாம் இளைஞர்களை நம்பிதான் வராரு. பாதிக்க பார்த்தா அதிமுக திமுக 2 பேர் தான் பாதிப்பா. விஜய் தான் ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஆல்ரெடி இப்பவே மக்கள் எல்லாம் நல்லா விரும்புறாங்க, நல்லா ஆட்சி செய்யறாரு. இப்போதைக்கு அவர் பிரச்சனை ஒன்றும் இல்லை. சதி பண்றது எல்லாமே இது. இப்போ பாத்தீங்கன்னா இபி பில்லு இப்போ வாட்டர் லைன் எல்லாம் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ தண்ணி வரல. திடீர்னு பைப் எப்படி உடையும்? இப்போ உள்ளாட்சியில எல்லாமே அவங்க ஆள் தானே. கார்பரேஷன் கவுன்சிலரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அவங்க ஆள் தான் இருக்காங்க. இப்போ எல்லாமே வேணுமே இப்போ பண்றாங்க. இப்போ இவர் என்ன பண்ண முடியும்? இப்போ அதெல்லாம் அவங்க வந்துட்டாங்கன்னா எல்லாம் கிளியரா பர்ஃபெக்டா நடக்க நல்லாவும் இருக்கும். அண்ணாமலை வந்துட்டாருன்னா இளைஞர்கள் ஓட்டுல அண்ணாமலை இருந்துச்சு. அவர் நல்ல மாஸ் இருந்துச்சு, நல்ல மனுஷன், நல்லா ஆக்சுவலி அவரோட மாஸ் இருந்துச்சு. அவன் அப்பவே வந்துட்டு இருந்தானா, தனியா போய் வந்துட்டு இருந்தா ஒரு நல்லா ஒரு ஜெயிக்கிறது வாய்ப்பு இருந்துச்சு. நல்ல இளைஞர்கள் அது வராதனாலதான் விஜய் பக்கம் எல்லாமே சாஞ்சு. அதுக்காக ஒரு கட்சியில ஒருத்தர் தான் வர முடியாது. இப்ப வந்துட்டாரு. திருப்பி எத்தனை பேர் வந்தாலும் என்ன பண்ணுவோம்? இப்ப என்ன பண்ண முடியாது? 2029 31 தனித்து போட்டிட்டு இல்ல. இப்ப விஜய் நல்லா செய்யறல்ல. இப்ப நல்லா சேர்ந்தா மக்கள் எப்படி? மக்களுக்கு என்ன நல்லா செய்யணும். இப்ப இவர் நல்லா செய்யறாருன்னா அப்புறம் ஏன் அப்ப அவ வந்து விஜய்க்கு வந்து அண்ணாமலைக்கு போட்டு போட மாட்டாங்கல்ல. அவனா போட்டு பிரிப்பாரு, அவ்வளவுதான். மத்தபடி விஜய் ஓட்டா இருக்குமான்னு பிரிக்கிறது விஜய் ஓட்டா அது வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இளைஞர்களோட ஆசீர்வாதத்துல தான் விஜய் வந்திருக்கான். இப்ப விஜய் இன்னைக்கு ஆட்சியில உட்கார்ந்து யாரும் எதிர்பார்க்கல. நான் கூட தான் ஒரு 60 சீட் 70 சீட் வர எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளவு வர எதிர்பார்க்கல. ஆனா அப்படி வரன்னா ஒரு மாஸ் தான். அதனால இப்போ அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு மாசு கிடையாது. அப்போ ஒரு அதாவது எப்படின்னா பிஜேபியில ஒரு நல்ல தலைவர். பிஜேபி பாதிப்பு ஏற்படுத்தும். பிஜேபி கண்டிப்பா பாதிக்கப்படும். அவரு சீட்டு தரல, அவனுக்கு ஏதோ ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்ப அப்பவே கொடுத்துதானா அட்லீஸ்ட் பிஜேபி இப்பவே 2-3 சீட்டு 4 சீட்டு அழகா வந்திருக்கும். ஆமா, அவர் இல்லைனால இப்போ இவங்க எல்லாம் வந்து பேசுறது இல்ல. அவர் பேச்சு திறமை, அவரோட செயல்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அவங்க எதனால அவங்க கழட்டி விட்டாங்க தெரியல. அது கழட்டுறதுனாலதான் இப்போ பிஜேபி வந்து அனுபவிக்கிறேன். இது வாஸ்தவம் தான். மற்றபடி விஜய்க்கு வந்து நல்ல மாஸ் தான். விஜய் வந்து இப்போ ஆட்சி இப்போ பார்ப்போம். ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆனாதான் தெரியும். இப்போ டக்குன்னு வந்தோட இப்ப என்ன செய்யறாரு தெரியாது இல்ல.
டைம் ஒரு எடுத்து ஒரு 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 வருஷம் ஆக்சுவலி ஆகணும், அப்புறம் தான் தெரியும் யார் எப்படி பண்றாங்க. அதுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும். அண்ணாமலை வருமா வராதா, இல்ல கூட்டணி வருமா தெரியல. இப்போ விஜய் கூட சரியா செய்யலைன்னா மக்கள் கூட மாறலாம். ஸோ ஒரு 1 இயர் பார்க்கணும். இப்போதைக்கு எதுவும் முடிவு சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. நன்றி. பிஜேபிக்கு தான் பாதிப்பு இருக்கும். என்ன காரணம்? ஏன்னா அவரை பிஜேபியில் உள்ள பெரிய முக்கியமான நிறைய மெம்பர்ஷிப் எல்லாம் அவர்கிட்ட தான் அதிகமாக இருக்காங்க. செல்வாக்கும் அவர்கிட்ட தான் இருக்கு. நைனா நாகேந்திரன் கிட்ட அந்த அளவு இல்லை. அதனால அண்ணாமலைக்கு தான் பிஜேபிக்கு தான் பாதிப்பு இது. ஆனா விஜய் பாதிப்பு ஒரு இளைஞர்கள் வந்து அண்ணாமலை பக்கம் இல்ல அப்படி ஒண்ணு. விஜய் வந்து ஒரு மாசம் அவர் அந்த அளவு, அண்ணாமலை வந்து அந்த அளவு கட்சி ஆரம்பிச்சு அந்த அளவு இதுவாக. ஆனா விஜய் காப்பில ஸ்டார்டிங்ல எத்தனோ 1,60,00,000 மெம்பர் ஆனாங்க. இவருக்கு வந்து 2.5 லட்சம் பேர் தான் வந்திருக்காங்க. ஆனா ஓரளவு அடிபடுறது யாருன்னா பிஜேபிக்கு தான் அடிபடும். பிஜேபி தான் அடிபடும். அதெல்லாம் ஒன்றும் அடிபடும். சீமானில் ஏடிஎம்கே இல்ல, சீமானுக்கு வேணா கொஞ்சம் அடிபடும், அவ்வளவுதான். வேற யாருக்கும் அடிபடாது. ஆனா பிஜேபிக்கு அடி வராது. அவங்க சென்ட்ரல் ரொம்ப பவரா இருக்காங்க. இல்ல அண்ணாமலை தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு தான் அடி வாங்கும். ஆனா அண்ணாமலை வந்து பிஜேபியோட பிடிமா செயல்பட மாட்டாருன்னு நம்ப முடியும். அவர் பிஜேபி வந்திருக்காரு அப்படின்னு. ஆமா வந்திருக்காரு. இல்லைன்னா அது வந்து பிஜேபி செயல் டீம்ல அவர் பிஜேபியில தான் வந்தாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு தனி இயக்கம் மாதிரி, எப்படி ஏடிஎம்கே 2 பிரிஞ்சு தனித்தனியா போனாங்களோ அந்த மாதிரி பிரிஞ்சிருக்காங்க. தற்சமயத்தை பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஒன்னா சேரலாம் அவங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாதிப்பு இருக்குங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணாமலை நல்லா படிச்சவர், நல்ல எஜுகேஷன் பீப்புள். அதனால இளைஞர்களோட அந்த இது அவரோட அஃபெக்ட் இருக்கும். அதனால விஜய்க்கு சீமானுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா விஜய்க்கு சீமானுக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. இல்ல அப்படி பார்த்தப்ப நீங்க எலெக்ஷன்ல விஜய்க்கு தானே அதிகமா போனுச்சு. அப்படிங்கும்போது எஃபெக்ட் வந்து பெருசா இருக்காது. பாதிப்பு இருக்காது. நார்மலா இருக்கும். அந்த அளவுக்கு எஃபெக்ட் தெரியாது அவ்வளவு. ஆனா அண்ணாமலையா தனியா வராருன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணமா? எல்லாமே பாலிடிக்ஸ் தான், அரசியல் தான் காரணம். மேலிடத்து பிரஷரா இருக்கலாம், இல்ல அதை சமாளிக்க முடியாது திறனாது. மேலிடத்துல பிரஷர் அந்த இண்டிவிஜுவலா பண்ணி பார்ப்போமே. ஒரு விஜயே வந்து நான் ஒரு சினிமா துறையில இருக்கும்போது அவரே அந்த இளைஞரே வந்து யாரும் எதிர்பார்க்கல. பெரிய எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் ஒரு பெருந்தலைவர்களே இருந்து ஒரு சின்ன பையன் வந்து ஒரு முதலமைச்சர் சீட்ல வந்து உட்காரும் போது நம்ம எஜுகேஷன் லெவலில் பெரிய லெவலில் இருக்கும், படிச்சிருக்கோம். எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அதை அணுகுமுறை வந்து பெஸ்ட்டாக இருக்குது. நம்மளும் இறங்கி பார்ப்போம். அதுதான் ஒரு காரணம். இல்லை அதனாலலாம் யாருக்கும் பாதிப்புலாம் இல்லை. அவர் அந்த நாள்லேருந்து ஏதோ ட்ரை, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ட்ரை பண்ணுறாருன்னா பண்ணட்டும், அதனால ஒன்றும் கிடையாது. அவர் என்ன காரணம் நினைக்கிறீங்க புது கட்சி ஆரம்பிச்சு பிஜேபியில் இல்லாமல்? இல்லை அவரோட உழைப்பு வந்து இருந்திருக்குது, நல்ல விஷயந்தான். அதனால மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றணுன்றது ஒரு ஐடியா இருக்குது. சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயம் தானே, அதனால அவர் சொல்கிறத கொஞ்சம் மக்கள் ஏற்றுக்க. ஆனால் அவர் வர்றதுனால விஜய் பாதிப்பு வரும், இளைஞர்கள்லாம் விஜய் பக்கம். அதனால ஒன்றும் கிடையாது. இவர் ட்ரை பண்ணாரு, இவர் வந்துட்டாரு, அவர் ட்ரை பண்றாரு, வரட்டும், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. புது கட்சிகள் புது ஆட்கள்லாம் அரசுக்கு வரும்போது பழைய கட்சிகள்லாம் அவங்களுக்குலாம் ஒரு பவர் இழந்து போறாங்களா? அது எப்படி நான் பாக்குறீங்க? பவர் இழக்கல, அவங்க ட்ரை பண்ணாங்க, முடியல. இவங்க ட்ரை பண்றாங்க, முடியலன்றது தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு வராங்க, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஆட்கள் நல்லா அரசியல் பண்ணுவாங்க நம்பிக்கை வருதா உங்களுக்கு? யாரா இருந்தாலும் சரி, இறங்கி வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க, நினைக்கட்டுமே, தப்பு ஒன்றும் கிடையாது, நல்ல விஷயம் தானே.